ஆப்கி அதாலத்துல காஜோலின் மேல் உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவங்க ரொம்ப குறும்பு பிடிச்சவங்க. காஜோல், சின்ன வயசுல இருந்தே நீங்க ரொம்ப குறும்பு பண்ணுவீங்க, அம்மா கிட்ட திட்டு வாங்குவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் ரொம்பவே நேர்மையான பொண்ணா இருந்தேன். அதோட என் அம்மா என்ன பூ மாதிரி வளர்த்திருக்காங்க. என்ன ஒரு நாளும் திட்டினதே இல்ல, ஒரு நாளும் நான் எந்த தப்பும் செஞ்சதும் இல்ல. பாத்தீங்கன்னா நான் ஒரு மாடல் சைல்ட். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஹே உனக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு. ஆமா, நான் ஏதோ கொஞ்சமா இருந்திருப்பேன். நீங்க திட்டு மட்டும் இல்ல, நிறைய அடி வாங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். இந்த பொய் உங்களுக்கு யாரு சொன்னாங்க? ஆமா, பயங்கரமா அடி விழும். ஆக்சுவலி பயங்கரமா அடி வாங்குவேன். நான் பயங்கரமா குறும்பு செய்வேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட டிஃபென்ஸை நான் சொல்லிடுறேன். ஏன்னா கன்சிடரிங் நான் இந்த பாக்ஸ்ல இருக்கேன், சோ நான் என்னோட டிஃபென்ஸை சொல்லி ஆகணும் இந்த விஷயத்துல. அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, எப்பவுமே ஒண்ணுதான் இருக்கும். என் அப்பா அம்மாவா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், இத பண்ணாதேன்னு சொல்றவங்க கிட்ட நான் கேட்பேன். ஐ வாஸ் லைக், ஏன் எனக்கு ஏன்னு பதில் சொல்லுங்க. வாய், பட் வாய். ஒருவேளை உங்களால எனக்கு பதில் சொல்ல முடிஞ்சா, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தா நீங்க சொல்றத நான் ஏத்துப்பேன். இல்லனா என்னோட கேள்விக்கு உங்களால சரியான பதில் சொல்லலன்னா நான் திரும்ப அதை பண்ணிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறமா தான் அடி விழும். ஆனா அடி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த விளைவுகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவே இல்லையா? அது ஒரு 5 நிமிஷம் ஒர்க் ஆகும். 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா எஃபெக்டிவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இமிடியட்லி அழுகிறதுலாம் ஆரம்பிச்சிரும். அப்புறம் ஆக்சுவலி கை ஓங்குறதுக்கு முன்னாடியே நான் அழ ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இப்ப அடி விழ போகுதுன்னு தெரிஞ்சதும். பட் ஆமா, 5 நிமிஷம் வரைக்கும் அது வேலை செய்யும். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, உங்க கசினை போட்டோ ஷூட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க அங்க போய் போட்டோ ஷூட் பண்ணி நீங்க ஹீரோயின் ஆட்டிங்க, அவங்க பின் தங்கிட்டாங்க. அவ ஒண்ணு பின்தங்கல, நான் அவளை பத்தி சொல்லிடுறேன். அவ படத்துல வரணும்னு ஆசைப்பட்டா. நீங்க போட்டோ செஷன் பத்தி சொன்னது கரெக்ட் தான். நாங்க போட்டோ செஷன் பண்ணப்ப நான் அவளை என்கரேஜ் பண்றதுக்காக தான் போனேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் கூட இருக்கேன்ல, வா என் கையை பிடிச்சுக்கோ, நம்ம ஒன்னா சேர்ந்து பண்ணலாம், we will be together and all that. ஸோ நாங்கள் ஒன்றா தான் போனோம். அண்ட் நாங்கள் ஒன்றா போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் அவளுக்கு ஒரு ஆட், அவளுக்கு அங்கே நடிக்க ஒரு ஆட் கிடைச்சது. அதுக்கப்புறம் ராகுல் அங்கிள் என்னோட ஃபோட்டோ பார்த்துருக்காரு. அப்புறம் என்கிட்ட சொன்னார், ஐ வுட் லைக் யூ டு டூ திஸ் ஃபிலிம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ ஆட் ஷூட்டிங்காக போயிருந்தா. அதுக்கப்புறம் டயர்ட் ஆகி சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சொல்றா, என்னால முடியாது, ஐ கான் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இவ்ளோலாம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கா, ஐயோ என்னால முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொன்னா. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது? ஆக்சுவலி எனக்கு வேலையே இல்ல. நான் போட்டோ செஷன் பண்ணப்போ அந்த டைம்ல கௌதம் ராஜதாக்ஷ் கதை எழுதியிருந்தாரு, ராகுல் அங்கிள் படத்தோட கதைய, பேஹுதி படம். அப்புறம் அன்னைக்கு மிக்கி தான் எனக்கு மேக்கப் போட்டாரு. சோ ஐ திங்க் அவங்க 2 பேரும் என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நீ என் பொண்ணு, நீ என்னோட பேத்தின்னு. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் அப்படியே அங்க அடாப்ட் ஆகிக்கிட்டேன். அண்ட் சோ ராகுல் அங்கிள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க 2 பேரும் என் கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஷூட்டிங்காக கனடா போயிருந்தோம். அது ஒரு 40-50 நாள் இருக்கும். அப்பவும் பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கெடியூல்ல தான் போயிருந்தோம். அண்ட் அங்க எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. நிறைய வேலை வாங்கினாங்க, நிறையவே வேலை வாங்கினாங்க. இப்ப நான் யோசிச்சு பார்த்தா கூட, அப்போ நான் எப்படி இவ்ளோ வேலைய செஞ்சேன். ஐ திங்க் நாங்க ஒரு 15-18 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கோம் கனடால. ரொம்ப டஃபா இருந்தது. இட் வாஸ் ரியலி. நாங்களே எங்க ட்ரெஸ்ஸஸையும் பாத்துக்கணும், எங்க செருப்பை நாங்களே எடுத்துக்கிட்டோம். எவ்ரிதிங் we did by ourselves. சோ இப்ப அதை பத்தி யோசிச்சாலும் எனக்கு தோணும், சைல்ட் லேபர். பட் உங்க கூட வேலை செய்ய ஒருத்தர் கிடைச்சாங்களே, அவங்களும் உங்கள மாதிரியே ரொம்ப நாட்டி தானா? ஷாருக் கான் உங்களை சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டுட்டாரா? பாத்தீங்களா, அவரையும் நீங்க மேடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. அவரையும் இந்த கூண்டுல ஏத்திருக்கீங்கல்ல. இந்த மாதிரியான கோளாறான வேலையெல்லாம் பார்த்தா அவரையும் மேடையில நிக்க வச்சுதான் ஆகணும். நீங்க விழுந்ததெல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டீங்களோ? நோ, சைக்கிளுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கண்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் எப்போ சைக்கிள்ல போனாலும் அந்த சைக்கிள்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? அது சைக்கிள் ப்ராப்ளம் தான். சைக்கிள் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால நான் விழுந்துட்டேன். ஆனா நீங்க பழசையெல்லாம் மறந்ததுங்கிறது உண்மைதான். உண்மைதான். அப்புறம் கரண் அப்புறம் ஷாருக் ரொம்ப முயற்சி செஞ்சு பார்த்தாங்க என்ன நம்ப வைக்கிறதுக்காக. நான் ஆக்சுவலி பின்னாடி லைன்ல இருக்கிற டான்ஸரா இருந்தேன்னு. அப்புறம் படத்துல ஹீரோயின் வேற யாரும் இருந்தாங்க. அப்புறம் நீ பின்னாடி இருக்க வேண்டியவ, நீ எக்ஸ்ட்ரா பேசிக்கலின்னு. அதுக்குள்ள எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. தேங்க் காட், திரும்ப எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு.
நான் கேள்விப்பட்டேன் அஜய் தேவ்கன் உங்ககிட்ட இந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசி பேசி உங்களுக்கு ஞாபகத்தை வர வச்சாரு அப்படின்னு. கரெக்ட் தானா அது? ஆக்சுவலி நான் எல்லாத்தையும் மறந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துல இருந்தது. அது என்னன்னா, நான் திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டே இருந்திருக்கேன். அஜய்க்கு ஃபோன் பண்ணுங்க, வேர் இஸ் அஜய், ஐ வாண்ட் டு டாக் டு அஜய்னு. ஸோ அதனால கண்டிப்பா அவர் கால் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் பேசினதுக்கு அப்புறமா கொஞ்சமா எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க அப்படி கீழே விழுந்த இன்சிடென்ட்ஸ் ரொம்பவே இருக்கு. தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே படத்தும் போது, அந்த திவானேயும் போது, அந்த சாங் போது உங்களை ஷாருக் தள்ளி விட்டுட்டாரு. ஒரு தடவை சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா DDLJல வந்து இப்படி தூக்கும் போது கீழே விட்டாரு. அவரு சொல்லவும் இல்ல, ஷார்ட்டுக்காக அவரை செஞ்சாகணும். ஃபரா வந்து தனியா அவர்கிட்ட சொல்லிருக்காங்க, யூனோ அவன் வருவான், ஸ்டெப்புக்காக அவன் இதை செய்வான். அதாவது இந்த பாட்டுல இந்த ஸ்டெப்ல நீ அவளை தூக்கி இந்த விஷயத்த நீ அவகிட்ட சொல்லிடாதன்னு, அப்பதான் நம்மளுக்கு ரியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும்னு. அதாவது அரைஞ்சா ஒரு ரியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி. அப்புறம் இமீடியட்லி அவர் என்ன கீழே போட்டுட்டார். ஆக்சுவலி அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க பாத்திருக்கணும். ஜென்யூனா நானு எனக்கு எதுவுமே சொல்லல. அப்புறம் குச் குச் ஹோத்தா ஹைல நீங்க ஓடுற மாதிரி ஒரு சீன், மழையில ஓடுற மாதிரி. அப்ப நீங்க அதை நனைஞ்சு வழுக்கி விழுந்துட்டீங்களா? ரோடெல்லாம் ஒரே ஈரமா இருந்தது. ஐ டோன்ட் நோ இங்க எத்தனை பேர் காமிக்ஸ் புக்ஸ் படிச்சிருக்காங்கன்னு. நிறைய காமிக்ஸ் படிப்பாங்களான்னு தெரியல. அதுல வந்து ஒரு டிராயிங் இருக்கும், இப்படி அதோட கால் வந்து சுத்தி இருக்கும் அண்ட் பட்டுன்னு இப்படி விழுற மாதிரி இருக்கும். கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் கீழே விழும்ல, நான் லிட்டரலா அதே மாதிரிதான் கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் டைம் பாத்தீங்கன்னா ராத்திரி 11 மணி. அண்ட் இமிடியேட்டா எல்லாரும் ஓடி வந்தாங்க. அண்ட் என் மேல கம்பளிய போட்டு சுத்தி விட்டுட்டாங்க. மழை சீக்வன்ஸ் வேற, துணியெல்லாம் வேற ஈரமா இருந்தது, குளிரா இருந்தது, ஊட்டில ராத்திரி வேற. சோ எல்லாரும் சீக்கிரமா கம்பளிய தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. அண்ட் ஜஸ்ட் கவரிங் மீ. அப்புறம் நான் கீழே இருக்கேன் அண்ட் எவரிபடி வாஸ் சேயிங், காட் இப்ப என்ன பண்றது, இவங்க வேற பயங்கரமா அழறாங்களே, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. நான் இங்க விடாம சிரிச்சிட்டு இருக்கேன். கம்பளி எடுத்ததுக்கு அப்புறம் this can only happen to me. இது எனக்கு மட்டும்தான் நடக்கும். இந்த கார்ட்டூன் கேரக்டரோட அந்த ஃபால் ஷுக்குன்னு இப்படி விழறது என்னால மட்டும்தான் முடியும். வித்தவுட் a stunt master என்னால மட்டும்தான் முடியும். அதனால தான் கரண் ஜோஹரும் ஷாருக் கானும் பிலீவ் பண்றாங்க, எந்த செட்ல இவங்க வழுக்கி விழுந்தாலும் அந்த படம் ஹிட் ஆயிடும். என்ன கற்பனை இது. அப்ப ஸ்டோரிய மறந்துடலாம், ஸ்கிரிப்ட மறந்துடலாம். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், சான் பிரான்சிஸ்கோல மை நேம் இஸ் கான் ஷூட்டிங் நடக்கும்போது நீங்க ஒரு தடவை கூட கீழே விழவே இல்லையாமே. அவங்க ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, உன்னோட செருப்பு சரியா இருக்கா, நீ இன்னும் இந்த படத்துல விழவே இல்லன்னு. ஐ சார், நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, இல்ல நீங்க என் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க, உங்களோட பிரேயர் எப்பவுமே இது மட்டும்தான் இருக்கு. இவ எப்படியாவது கீழே விழுந்துடும், எப்படியாவது விழணும்னு, எப்படியாவது விழணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஓ, அப்ப அங்கேயும் விழுந்தீங்களா நீங்க? ஆமா. வீட்டுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி விழுந்தேன். அப்பாடா, அப்பதான் அவங்க ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. இப்ப எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, படம் நிச்சயமா ஹிட் ஆயிடும்னு. மியூசிக் மேல நம்பிக்கை இல்ல, கதை மேல நம்பிக்கை இல்ல, ஆனா நான் விழுறதுலதான் அவங்க நம்பிக்கையே இருந்தது. இந்த காரணத்தினாலதான் உங்க அப்பா உங்களை மெர்சிடிஸ் பென்ஸ்னு சொல்றாரா, நீங்க விழவே கூடாதுன்னு? என்னோட டாடி ஆக்சுவலி எனக்கு ஒரு பட்ட பேர் வைக்கணும்னு நினைச்சாரு. அவருக்கு இந்த மெர்சிடிஸ் பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கார் கம்பெனி, அதோட ஓனர் அந்த மெர்சிடிஸ் ஓனர் அவரோட பொண்ணோட பேரு கம்பெனி பேரை வச்சிருந்தாரு. அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா, அவரோட பொண்ணோட பேரை மெர்சிடிஸ்னு வச்சிருந்தாருன்னா நான் என்னோட பொண்ணையும் மெர்சிடிஸ்னு கூப்பிடுவேன்னு, ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. சோ அப்பாக்கும் அம்மாக்கும் இது விஷயமா நிறைய சண்டை நடந்தது. ஆனா அம்மா ரொம்ப அமைதியா சொன்னாங்க, இதெல்லாம் நிச்சயமா நடக்க கூடாதுன்னு. சோ இவென்ச்சுவலி அதுவும் என்னோட பேர் தான். உங்க அப்பா உங்களுக்காக பாட்டெல்லாம் பாடுவாராமே? கண்டிப்பா. என்னோட டாடி எப்பவும் ரொம்ப நல்லா, நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தேன். சின்ன வயசுல நான் ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு தப்பும் நான் செஞ்சதே இல்ல. அதனால என்னோட டாடி பாட்டு பாடுவாரு. You look like an angel, you walk like an angel, you talk like an angel, but you're the devil in disguise. சோ மியூசிக் பேஷன் உங்களுக்கு அங்க இருந்து ஆரம்பிச்சதா? நிச்சயமா. ஐ திங்க் சின்ன வயசுல இருந்தே என்னோட டாடி, என்னோட மாமா, என் அம்மா எல்லாருமே ஃபேன்ஸ் ஆஃப் ராக் அண்ட் ரோல். கிஷோர் குமார், ஆர் டி பர்மன். அப்போ என்னெல்லாம் படம் வருமோ அந்த படத்தோட பாட்டெல்லாம் அப்பெல்லாம் கேசட்ஸ்ல கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் கேசட்ஸ்னா என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல, அந்த கேசட் பிளேயர் இருக்குமான்னு கூட தெரியல.
அந்த மாதிரி நிறைய கேசட்ஸ் கிடைக்கும். அண்ட் எனக்காக என் டாடி எப்பவுமே ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு கேசட் ஃபுல் ஆஃப் ஆல் த லேட்டஸ்ட் ஹிட்ஸ் எனக்காக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாரு. தட் யூஸ் டு பி எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அது ரொம்ப பெரிய கிஃப்டா தான் இருந்தது. இட்ஸ் a big gift for me. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச பேஷன் அந்த மியூசிக்கை நீங்க அப்படியே விட்டு ஒதுக்கிட்டீங்க. ஏன் விட்டுட்டீங்க? ஆமா, பட் அது வந்து என்னன்னா ஐ திங்க் நார்மலி நேச்சுரலி அது நடந்ததே எனக்கு தெரியவே இல்ல. நான் எப்போ அதை கேட்க விட்டேன்னு தெரியல. நிசா பிறந்துட்டா அதுக்கப்புறமா. அப்புறம் அவ பிறந்தப்போ என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு தாய் ஆயிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலயும் நம்ம ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். நீங்க இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும். நீங்க எதுலயுமே ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நீங்க வாழ்க்கையில கெரியர்ல ஃபெயில் ஆகலாம், அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். மேரேஜ்ல கூட ஃபெயில் ஆகலாம், அதையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாலும் அதுல ஃபெயில் ஆயிட்டாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஹுட்ங்கிறது அப்படி ஒரு விஷயம். யூ காண்ட் அக்செப்ட் த ஃபேக்ட் that you could fail at this. அதாவது நீங்க எதுவா இருந்தாலும் you will go mad at doing these things. அதாவது ஒரு நல்ல பேரண்டா இருக்கணுங்கிறதுல. அண்ட் நிசா வந்து பிறந்தப்ப பாத்தீங்கன்னா முதல் 3 வருஷத்துல சிரிஞ்ச் மாதிரி 10 ml இருக்கு, 5 ml இருக்கு, 6 ml இல்ல 3.5 ml இருக்கு. டாக்டர் அந்த 3.5 ml தான் சொன்னாங்க. இதுல 3.5 நீங்க எதுக்காக 4 ml கொடுத்தீங்கன்னு. 4 ml அது 4 ml கொடுக்க கூடாது. That was me முதல் 3 வருஷம். அதுக்கப்புறம் முதல் 3 வருஷத்துக்கு அப்புறம் I suddenly realized நிசா கொஞ்சம் பெரியவளாயிட்டா. And I was little more relaxed. எல்லாத்தையும் சடனா ரியலைஸ் பண்ண. நான் வந்து 3 வருஷமா எனக்கு பிடிச்ச மியூசிக்கை நான் கேட்கவே இல்லை. என்னோட கேசட்ஸ்லாம் எங்க போச்சு, என்னோட சீரீஸ்லாம் எங்க போச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் தென் ஐ ரியலைஸ் தட் நான் டேப் ரெக்கார்டர் கூட நான் ஆன் பண்ணவே இல்லை. அதாவது நான் டிவியை கூட ஆன் பண்ணவே இல்லை எனக்கு பிடிச்ச மியூசிக்கை நான் கேட்கறதுக்காக. அண்ட் தென் ஐ வாஸ் லைக், திஸ் இஸ் நாட் மீ. இது நானே இல்லை. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு அவ்வளோ பெரிய பேஷனா அது இருந்தது. இதை நான் எப்படி மறந்தேன்? ஆனா இது எப்படி நடந்தது எனக்கே தெரியாம இவ்வளோ நாள் பொறுமையா போயிடுச்சு. அது எனக்கு ரியலைஸே